நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோக்கால். ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோக்காலில் கிளைண்ட்டு சர்வரு. ஸோ கிளைண்ட்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிரும், சர்வருக்கு போகுது. சர்வர் அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் திருப்பி இங்கே அனுப்பும். அது வரைக்கும் கிளைண்ட் வந்து வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிளைண்ட்டு செகண்ட் மெசேஜ் சர்வருக்கு அனுப்புது. சர்வர் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டு திருப்பி கிளைண்ட்டுக்கு அனுப்புது. அது வரைக்கும் கிளைண்ட் வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு முறை கிளைண்ட்டு சர்வருக்கு மெசேஜ் அனுப்பிட்டு வெயிட் பண்ணணும். எதுக்கு வெயிட் பண்ணணும்னாக்கா சர்வர்லேருந்து அக்னாலஜ்மெண்ட் வரதுக்காக. ஸோ அதனால தான் இது பேர் ஸ்டாப் த டிரான்ஸ்மிஷன். கிளைண்ட்டோட சைட்லேருந்து பேசுகிற மாதிரி ஸ்டாப் த டிரான்ஸ்மிஷன் அண்ட் வெயிட் ஃபார் த அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரம் த சர்வர். ஸோ அந்த இடத்துல இருந்தால் இது ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோக்கால்னு வச்சு மறுபடியும் சொல்கிறேன். ஸ்டாப் த டிரான்ஸ்மிஷன் அண்ட் வெயிட் ஃபார் த அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரம் த சர்வர். ஸோ ஸ்டாப் அண்ட் வெயிட் அதான் பேர் வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமாக இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிளைண்ட் சைடில் ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோக்கால். இம்போர்ட் java.io இந்த சிஸ்டம் அவுட் டாட் பிரிண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இம்போர்ட் java.io அப்படின்ற லைப்ரரி. அது இன்க்ளூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இம்போர்ட் java.net. அது இந்த ஆப்ஜெக்ட் அவுட் ஸ்ட்ரீமு, ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீமு, அவுட் டாட் ரைட் ஆப்ஜெக்ட் இது எல்லாத்துக்கும் java.net லைப்ரரி யூஸ் ஆகுது. ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் மெத்தட் இருக்க முடியும், மெத்தடுக்குள்ளே தான் நம்பர் ஆஃப் ஃப்ளோர் லைன்ஸ் இருக்கும் அப்படின்ற ஸ்ட்ரக்சருக்காக ஆஸ் யூஷுவல் கிளாஸு இதெல்லாம் டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆயிரும். அந்த கிளாஸுக்கு நம்மளாக வைக்கிற நேமு இது கிளைண்ட் சைடு ப்ரோக்ராம்ன்றதுனால ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோக்கால்ன்றதுனால SW கிளைண்ட் அப்படின்னு நம்மள பேர் வச்சுக்கிறோம். ஒரு கிளாஸ் நேம் நம்மள கண்டிப்பாக வைக்கணும். அது உள்ள மெத்தடு வந்து மெயின் மெத்தடு டிஃபால்ட்டாக வாய்டு மெயினாக க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உள்ள ப்ரோக்ராம் லைன் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரை கேட்ச் பிளாக் போட்டுக்கணும். உள்ள ப்ரோக்ராம் லைனில் ஏதாவது ரன் டைம் எரர் வந்துச்சுன்னா அது கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை கேட்ச் பிளாக் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. சிஸ்டம் அவுட் டாட் பிரிண்டலன் டபுள் கோட்டுக்குள்ளே கிளைண்ட்டுன்னு கொடுக்கும்போது இது கிளைண்ட் சைடு தான் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். அவுட்புட் ஸ்க்ரீனில் கிளைண்ட் தான் தெரியறதுக்காக வேண்டி இது பிரிண்ட் ஆகி பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு சாக்கெட் அப்படின்றது இந்த இம்போர்ட் பண்ண இந்த நெட்டுன்ற லைப்ரரிக்குள்ளே இருக்கிற ஒரு கிளாஸ் ஃபைல், ஒரு கிளாஸ் லைப்ரரின்னு சொல்லலாம். சாக்கெட்ன்றது ஒரு கிளாஸ், எக்ஸிஸ்டிங் கிளாஸ். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் நம்மள வச்சுக்கணும். CON அப்படின்னு நம்மள ஒரு நேம் வச்சுக்கலாம். வேறு எதாவது பேர் கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. ஈக்குவல் டு நியூ சாக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்படி தான் இந்த கிளாஸு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணி நம்ம இனிஷியேட் பண்ணணும். இதுதான் அதுக்கு சின்டாக்ஸ். அதாவது சாக்கெட் CON ஈக்குவல் டு நியூ சாக்கெட். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஒன்று லோக்கலோஸ்ட். லோக்கலோஸ்ட் மீன்ஸ் நம்ம ஒரே கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டரே தான் கிளைண்ட்டாகவும் சர்வராகவும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் லோக்கலோஸ்ட்னு கொடுத்துடணும். ஒருவேளை கிளைண்ட் இந்த கம்ப்யூட்டரில், சர்வர் வேறு கம்ப்யூட்டரில் இருந்தாக்கா இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் பண்ணியிருக்கோம். சர்வரோட ஐபி அட்ரஸ் பாஸ் பண்ணணும். கமா போர்ட் நம்பர். ஆக்சுவலாக ஒரு கம்ப்யூட்டர்லேயும் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. நம்ம எந்த ஃப்ரீயாக இருக்கிற போர்ட்ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து 500 போர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்ட் வழியாக தான் டேட்டா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுனாலுமே அது சர்வர் கூட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சுன்னு அர்த்தம். அதை நம்ம பிரிண்ட் பண்ணி இந்த ஸ்க்ரீனோட அவுட்புட்லேயே பார்த்துட்டு சிஸ்டம் அவுட் பிரிண்டெல்லன் அதில் கனெக்டட் வித் கிளைண்ட்ன்ற மாதிரி டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் ஓவர். செகண்ட் ஸ்டெப் ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்றது இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் கிளாஸ் java.netல இருக்குது. ஸோ இந்த கிளாஸு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வச்சாகணும். அவுட் அப்படின்ற பேர் நான் வச்சுருக்கிறேன், வேறு எதாவது பேர் கூட வச்சுக்கலாம். ஈக்குவல் டு நியூ அதே ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு நீங்கள் போடணும். இதுதான் இந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கான சின்டாக்ஸ். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் CONன்றது வந்து இந்த சாக்கெட்டுக்காக வச்ச ஆப்ஜெக்ட் நேம். அந்த CON டாட் வைக்கும்போது கெட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு மெத்தட் அதில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த கெட் அவுட்புட் ஸ்ட்ரீம்ன்ற மெத்தட் எங்கே இருக்குது? CONக்குள்ளே இருக்குது. CONன்றது யார்? சாக்கெட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் தான் கெட் அவுட்புட் ஸ்ட்ரீம். அது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் டாட் வைக்கும்போது தான் அங்கேயே இங்கே விசிபிள் ஆகும். இதுதான் வந்து ஊப்ஸோட கான்செப்ட். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இந்த மெத்தடில் தான் ஒர்க் ஆகும். இந்த மெத்தடில் ஒர்க் ஆகுன்றதுக்காக தான் அப்படி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸு, ஒரு அட்வான்டேஜ் உள்ள ஐடியாவும் இது, இந்த ஊப்ஸில் ஒர்க் பண்ணுறது, ப்ரோக்ராம் பண்ணுறது. தேர்ட் ஸ்டெப் இன்புட் வாங்கணும். சர்வரில் இன்புட் வாங்கணும். இப்போ ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம்ன்றது இந்த கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு, டெக்ஸ்ட் அனுப்புறதுக்கு, டேட்டா அனுப்புறதுக்கு. அதே ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம்ன்றது
சர்வர்லேருந்து நம்ம டேட்டா வாங்குறதுக்கு, டெக்ஸ்ட்டை வாங்குறதுக்கு ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம், அதோட நேம் இன் அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கிறேன். வேறு எதனா பேர் கூட வச்சுக்கலாம். ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம். இதுதான் இந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஓப்பன் ப்ராக்கெட் con டாட் கெட் இன்புட் ஸ்ட்ரீம். conன்றது சாக்கெட்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட். டாட்டு வச்சாலுமே அது உள்ளே இருக்கிற எக்ஸிஸ்டிங் மெத்தடு கெட் இன்புட் ஸ்ட்ரீம் விசிபிள் ஆகிடும். எதுக்கு இந்த con டாட் கெட் அவுட்புட்டு con டாட் கெட் இன்புட் தரோம்னா, அப்போ தான் அது உள்ள, அதாவது conன்றதுக்குள்ள இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன், எந்த சர்வர், இதே தான் சர்வர், இதே கம்ப்யூட்டர் தான் சர்வர், ப்ளஸ் எந்த போர்ட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இது உள்ளே இருக்குது, அது வந்து இது கூட பைண்ட் ஆகும். இந்த அவுட் இன்னுக்குள்ளே அதுவும் வந்து லிங்க் ஆகும். இந்த பர்பஸ்க்காக இதெல்லாம் வந்து இதில் பேராமீட்டராக பாஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு 2 லோக்கல் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். கிளைண்ட் மெசேஜ், சர்வர் மெசேஜ்ன்றது. இதுக்கு நம்ம இஷ்டப்பட்ட பேர் என்னென்ன கொடுத்துக்கலாம். இந்த வேரியபிளுக்கு பேர், இதோட பர்பஸ் நம்ம அனுப்ப போகிற டேட்டா, வாங்க போகிற டேட்டா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, அதுக்காக டிக்ளேர் பண்ணிக்கிறோம். பஃபர் ரீடர் அப்படின்றது ஒரு எக்ஸிஸ்டிங் கிளாஸு இந்த .NETல. அந்த பஃபர் ரீடருக்கு ஒரு நேம் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். யூசர் இன்புட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு நியூ பஃபர் ரீடர். இதுதான் அதோட சின்டாக்ஸு. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் நியூ இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் system.in அப்படின்னு போடணும். ஸோ இந்த லைனோட பர்பஸ் என்னன்னாக்கா, இந்த கிளைண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம், கிளைண்ட்டோட கீபோர்டில் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டை வாங்குறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஒரு கிளாஸ்ன்றது ரன் ஆகி சப்போர்ட் பண்ணி தரணும். அதுதான் இது. ஸோ இந்த லைனில் இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட்டு தான் நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டை வாங்கும். இப்போ அடுத்ததை பார்க்கலாம். ஒயில் லூப்பில் பார்த்துட முடியும். ஒயில் ட்ரூ அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு எண்டே ஆகாத ஒரு லூப்பை க்ரியேட் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட் அப்போ சிஸ்டம் அவுட் printlnல கிளைண்ட் சைடு தான் நம்ம இருக்கிறோம். கிளைண்ட் வந்து இப்போ டைப் பண்ணணும் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக வேண்டி கிளைண்ட்னு பிரிண்ட் பண்ணி காமிச்சிக்கிறோம். இப்போ கசரிங் வந்து நிற்கும். இந்த லைனை எக்ஸிக்யூட் ஆகும், கசரிங் வந்து நிற்கும். அப்போ ஆஸ் எ யூஸராக நம்ம இதெல்லாம் டைப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறோம். உதாரணத்துக்கு அவுட்புட்டை பார்த்துப்போம். test1 அப்படின்ற டெக்ஸ்ட்டை வந்து இந்த இடம் எக்ஸிக்யூஷனில் வரும்போது டைப் பண்ணுறோம். என்டர் தட்டுறோம். அப்போ test1 உள்ளே வாங்கணும் இல்லையா, ப்ரோக்ராம் லைனுக்குள்ளே வாங்கணும் இல்லையா. அவுட்புட்டு ஸ்க்ரீனில் தான் இப்போ test1 டைப் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் அது வந்து ப்ரோக்ராம்குள்ளே வாங்கணும்ல, அதுக்கு தான் இந்த பஃபர் ரீடரோட யூசர் இன்புட்டு. அதை தான் இங்கே எடுத்து யூஸ் பண்ணுறோம். இந்த யூசர் இன்புட் டாட் ரீட் லைன்றது நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் டைப் பண்ண test1ன்ற வேர்டை இந்த லைன் வழியாக வாங்கி ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண இந்த கிளைண்ட் மெசேஜ்ன்ற லோக்கல் வேரியபிள் இதில் அசைன் பண்ணிடும். இந்த வேரியபிளுக்குள்ளே இப்போ நம்ம டைப் பண்ண test1ன்றது இருக்குது. இதை கிளைண்ட்டு இந்த எண்டிலிருந்து சர்வருக்கு அனுப்பணும். அதுக்கு அவுட்டு டாட் ரைட் ஆப்ஜெக்ட். இப்போ அவுட் யாருன்ற கேள்வி மறுபடியும் வருது. அவுட்டுன்றது ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீமுக்கு வச்ச ஆப்ஜெக்ட் நேம் தான் அவுட்டு. இங்கேருந்து ஒரு மெசேஜை வெளியே அனுப்புறதுக்கு, சர்வருக்கு அனுப்புறதுக்காக கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை மறுபடியும் இங்கே யூஸ் பண்ணிக்கணும். அதை டாட் வச்சாக்கா இந்த ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம்ன்ற கிளாஸில் நம்ம அவுட்டுன்ற நேம் வச்சுருக்கோம். இதுக்குள்ளே எக்ஸிஸ்டிங் ஒன் ஆஃப் த மெத்தடாக தான் இந்த ரைட் ஆப்ஜெக்ட் இருக்கும். அதனால தான் இது அவுட்டு டாட்டு வச்சாலுமே ரைட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு, அது உள்ள கிளைண்ட் மெசேஜ்ன்ற லோக்கல் வேரியபிள் பாஸ் பண்ணும்போது அந்த லோக்கல் வேரியபிள் என்ன இருக்கும்னாக்கா, நம்ம கீபோர்டில் டைப் பண்ண test1ன்ற வேர்டு டெக்ஸ்ட் இது உள்ளே இருக்கும். அது இந்த இடத்துல பாஸ் பண்ணும்போது அந்த test1ன்ற அந்த டேட்டா ரைட் ஆப்ஜெக்ட்ன்ற மெத்தடோட எக்ஸிக்யூட் ஆகி கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு மூவ் ஆயிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடிஞ்சிடும். அப்போ சர்வர் சைடில் கண்டிப்பாக வந்து இதேமாதிரி ப்ரோக்ராம் பண்ணி அங்கேயும் இந்த மாதிரி ரிசீவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அங்கேருந்து அவங்க அக்னாலஜ்மெண்ட் நம்மளுக்கு அனுப்பணும் இல்லை. அக்னாலஜ்மெண்ட்டை அவங்க டைப் பண்ணி அனுப்பிச்சாக்கா அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக அடுத்தல நீங்கள் இங்கேயே செட் பண்ணி வச்சுப்போம். இன்டாட் ரீட் ஆப்ஜெக்ட்ன்ற லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது சர்வர்லேருந்து அக்னாலஜ்மெண்ட் 1 வந்துச்சுன்னா அதை ரிசீவ் பண்ணிக்கணும். அது ஆப்ஜெக்டாக வரும். அதை ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்காக வேண்டி முன்னாடி வித்தின் ப்ராக்கெட்டில் ஸ்ட்ரிங்குன்னு போட்டால் ஸ்ட்ரிங்காக மாறிக்கும். அகைன் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண இந்த லோக்கல் வேரியபிள் சர்வர்ஸ் மெசேஜ், அந்த சர்வர் மெசேஜில் அந்த அக்னாலஜ்மெண்ட் 1ன்றதை ரிசீவ் பண்ணிக்கணும். ஸ்ட்ரிங்காக ரிசீவ் பண்ணியாச்சு. அது வந்துடுதுன்றது இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக சிஸ்டம் அவுட் printlnல சர்வர் அப்படின்னு போட்டு இந்த சர்வர் மெசேஜ் அப்படின்னு போட்டோம்னா இங்கே அக்னாலஜ்மெண்ட் 1 பிரிண்ட் ஆகி காமிச்சிடும். இது வந்து ஒரு லூப். அகைன் லூப் மறுபடியும் மேலே போகுது. திருப்பியும் போய் கிளைண்ட்டுன்னு இங்கே பிரிண்ட் பண்ணி வைக்குது. இந்த அவுட்புட் ஸ்க்ரீனில், கிளைண்ட் அவுட்புட் ஸ்க்ரீனில் நெக்ஸ்ட்டு மெசேஜ் என்ன டைப் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு மெசேஜை நம்ம test2 அப்படின்னு டைப் பண்ணோம்னாக்கா இந்த test2 வந்து வாங்குது. வாங்கி கிளைண்ட் மெசேஜில் ஸ்டோர் பண்ணுது. ஸ்டோர் பண்ணி அவுட் டாட் ரைட் ஆப்ஜெக்ட் வழியாக வந்து அகைன் கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு அனுப்புது. சர்வர் மறுபடியும் அங்கேருந்து அக்னாலஜ்மெண்ட்டு அப்படின்ற வார்த்தையை அக்னாலஜ்மெண்ட் 2ன்றதையும் வந்து அங்கே அனுப்புனாங்கனாக்கா
அதை இந்த லைன் வந்து ரிசீவ் பண்ணி பிரிண்ட் பண்ணுது. இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக போகும். எத்தனை மெசேஜ் நம்ம அனுப்புகிறோமோ ஒன்று சர்வருக்கு போவோம். ஒன்று அக்னாலஜ்மெண்ட்டுக்காக இங்கே வெயிட் பண்ணணும். அக்னாலஜ்மெண்ட் வந்தால் தான் இங்கே திருப்பியும் இந்த லூப் வந்து இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகி அக்னாலஜ்மெண்ட் வந்தால் தான் இந்த லூப் வந்து திருப்பியும் அடுத்த நெக்ஸ்ட் லூப்புக்கு போகும். இல்லைனா இதே இடத்துல நிற்கும். ஸோ இதனால் நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம்னா ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோக்கால் அச்சீவ் பண்ணுறோம். அதாவது இந்த இடத்துல நம்ம கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு ஒரு மெசேஜை வந்து வாங்கி இப்படி அனுப்பிச்சாச்சு. கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு ஒரு மெசேஜ் இப்படி அனுப்பிச்சாச்சு. சர்வர்லேருந்து இங்கே கிளைண்ட் இந்த இடத்துல ஒரு மெசேஜ் வந்தால் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா அப்படியே நிற்கும் அது. ஸோ இந்த ஐடியாவில் தான் இந்த ஸ்டாப் அண்ட் வெயிட் அப்படின்ற நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோக்காலோட கான்செப்டை வந்து அச்சீவ் பண்ணுறோம். இதுதான் நடக்குது. இப்போ சர்வர் சைடில் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா அதே ஆக்டிவிட்டி தான் இங்கே பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஜாவா ஐஓ ஜாவா நெட்டுன்றதுலாம் லைப்ரரிஸு, எஸ்டபிள்யூ சர்வர் ஸ்டாப் அண்ட் வெயிட் சர்வர்ன்றது கிளாஸ் நேமு, வாய்டு மெயின், சிஸ்டம் அவுட் பிரிண்ட்டு சர்வர்னு பிரிண்ட் பண்ணிக்க போகிறோம். அங்கே வெறும் சாக்கெட்டுக்கு போகிறோம், இங்கே சர்வர் சாக்கெட்னு போட்டு இங்கே அதோட ஆப்ஜெக்ட் நேமு அங்கே சிஓஎன் போட்டிருப்போம், இங்கே எஸ்எஸ்ன்னு போட்டுக்கிறோம். என்னென்னா மாற்றி வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம் தான். பட் இங்கே வந்து ஐபி அட்ரஸ் தர தேவையில்லை. ஏன்னா ஐபி அட்ரஸ்ன்றது கிளைண்ட் சைடில் தான் தரணும், சர்வரோட ஐபி அட்ரஸ் தான் தரணும். இப்போ நம்ம சர்வர் இடத்துல இருக்கிறோம் அப்படின்னும் போது இங்கே எதுவுமே பயன் பண்ண தேவையில்லை. இங்கே போர்ட் நம்பர் கண்டிப்பாக பயன் பண்ணணும். அங்கே என்ன பயன் பண்ணுவோம், போர்ட் நம்பர், அதை தான் இங்கேயும் பயன் பண்ணணும். அங்கே 500னா இங்கேயும், அங்கே 5000னா இங்கே 5000 தான் இருக்கும். ஸோ இந்த லைன் கிரியேட் பண்ணுற பிறகு இது வெயிட் பண்ணும், எங்கள் கிளைண்ட்லேருந்து கனெக்ஷன் வருதான்னு இது வெயிட் பண்ணோம். சாக்கெட்டு சிஓஎன் ஈக்குவல் டு எஸ்எஸ் டாட் அக்செப்ட் அப்படின்ற லைனை நம்ம இங்கே கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறோம். சாக்கெட்னா இது நார்மல் சாக்கெட்டு, அதுக்கு வச்சுருக்க பேர் சிஓஎன். அங்கே கிரியேட் பண்ண சாக்கெட் சிஓஎன் வேறு, அது கிளைண்ட்டுக்கு மட்டும் டெடிகேட்டாக ரன் ஆகும், இது சர்வருக்கு மட்டும் டெடிகேட்டாக ரன் ஆகும். பட் ஈக்குவல் டு இந்த சர்வர் சாக்கெட் எஸ்எஸ் டாட் அக்செப்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆச்சுனாக்கா அந்த கிளைண்ட்லேருந்து ரிக்வஸ்ட்டாக வந்த கனெக்ஷனை இவர் அக்செப்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு அடுத்த லைனுக்கு வந்துடுவார். அதனால தான் சிஸ்டம் அவுட் பிரிண்டனில் கனெக்டட் வித் கிளைண்ட்னு போட்டுருவோம். இந்த சர்வர் அந்த கிளைண்ட்லேருந்து அந்த ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றத கனெக்டட் வித் கிளைண்ட் இங்கே போடுறோம். நெக்ஸ்ட்டு டேட்டா இன்புட் ஆகணுன்றதுக்காக ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் அதோட நேம் இன்னும் வச்சாச்சு, நியூ ஆப்ஜெக்ட் இன்புட் ஸ்ட்ரீம் சிஓஎன் டாட் கெட் இன்புட் ஸ்ட்ரீமு. ஓகே, அடுத்து இங்கேருந்து மெசேஜ் வாங்கணும் அப்படின்றதுக்கு மெசேஜ் அக்னாலஜ்மெண்ட் அனுப்புன்றதுக்காக ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அவுட் ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம் சிஓஎன் டாட் கெட் அவுட்புட் ஸ்ட்ரீம் போட்டாச்சு. இங்கே அதே போல் கிளைண்ட்டோட மெசேஜ் வாங்கணும், சர்வரோட மெசேஜ் அனுப்புன்றதுக்கு ஸ்ட்ரிங்கு கிளைண்ட் மெசேஜ் சர்வர் மெசேஜ் லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஒயில் லூப்பு ட்ரூ என்றுனாக்கா ஒரு நாட் எண்டிங் லூப்பு. ஸோ கிளைண்ட் மெசேஜ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கு இன் டாட் ரீட் ஆப்ஜெக்ட். அதாவது நம்ம இப்போ சர்வரில் இருக்கோம், கிளைண்ட்லேயும் ஒரு மெசேஜ் வருது, அதாவது டெஸ்ட் 1ன்றது இந்த டெஸ்ட் 1ன்றது கிளைண்ட்லேருந்து வருது அப்படின்றத இங்கே சர்வர் சைடில் நம்ம இருக்கோம். சர்வர் சைடில் ரிசீவ் பண்ணணுனாக்கா இன் டாட் ரீட் ஆப்ஜெக்ட் போட்டு தான் ரிசீவ் பண்ண முடியும். ஆப்ஜெக்டாக தான் வந்திருக்கோம். அதை இந்த மாதிரி வித்தின் ப்ராக்கெட்டில் ஸ்ட்ரிங்குன்னு போட்டோம்னா ஆப்ஜெக்டாக வந்த டெஸ்ட் 1ன்ற மெசேஜ் ஸ்ட்ரிங்காக மாறி கிளைண்ட் எம்எஸ்ஜி அப்படின்ற இந்த லோக்கல் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். சிஸ்டம் அவுட் பிரிண்டலன் கிளைண்ட் மெசேஜ் வாங்கின கிளைண்ட் மெசேஜ் தான், அதாவது டெஸ்ட் 1 தான் கிளைண்ட்லேயே வந்தது அப்படின்ற டெஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அகைன் இப்போ சர்வர் சைடில் இது ரிசீவ் ஆயிடுச்சுன்றதுனால சர்வர் சைடில் அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் ஒன்று அனுப்பணும். அதான் அவுட் டாட் ரைட் ஆப்ஜெக்ட் அக்னாலஜ்மெண்ட்னு போட்டு இதை சர்வர் சைட்லேருந்து இந்த அக்னாலஜ்மெண்ட்டை சர்வர் சைட்லேருந்து கிளைண்ட் சைடுக்கு தள்ளி விட்டுறோம். ஸோ செகண்ட் லூப்புக்கு போகுது, ட்ரூன்றதுனால செகண்ட் லூப் அகைன் வருது. இங்கே மறுபடியும் அதுக்குள்ளே அங்கே அக்னாலஜ்மெண்ட் போய் கிளைண்ட் சைடுக்கு அக்னாலஜ்மெண்ட் போயிட்டு அவங்க அடுத்த மெசேஜ் டெஸ்ட் 2 டைப் பண்ணி என்டர் கொடுத்துருந்தாங்கனாக்கா இவர் செகண்ட் லூப்பில் இந்த டெஸ்ட் 2 வந்து ரீட் பண்ணுறாரு. இல்லை அவங்க எதுவும் தராமல் வெயிட் பண்ணிருந்தாங்கனாக்கா இதுவும் ஓல்டில் இருக்கும். அவங்க எப்போ டெஸ்ட் 2ன்னு கீபோர்டில் டைப் பண்ணி என்டர் கொடுக்குறாங்களோ அப்போ அங்கே சென்ட் ஆகுதோ அப்போ இந்த இடத்துல இது ரிசீவ் ஆகும். அதை ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்காக மாற்றி கிளைண்ட் மெசேஜ் ரெஸ்டோர் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி பார்த்து மாட்டினா டெஸ்ட் 2 பிரிண்ட் ஆகிடும். இது ரிசீவ் ஆயிடுச்சுன்றது கன்ஃபார்ம் ஆனதுனால இவர் சைடில் ஒரு சர்வர்லேருந்து ஏசிக்குன்றத வந்து அவுட் டாட் ரைட் ஆப்ஜெக்ட் மூலிமா கிளைண்ட்டுக்கு அனுப்பி விட்றாரு. இதே மாதிரி லூப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அங்கேருந்து டெஸ்ட் 3 வருது, இவர் அக்னாலஜ்மெண்ட் அனுப்புகிறாரு. டெஸ்ட் 4 வருது, அக்னாலஜ்மெண்ட் அனுப்புகிறாரு. ஸோ அந்த கிளைண்ட் சைட்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணுற ஸ்டாப் பண்ணிட்டுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அதான் இங்கே அவுட்புட்டில் பார்க்குறோம். டெஸ்ட் 1 கிளைண்ட்லேயே அனுப்பி இங்கே வந்திருக்கு, ஆனால் அக்னாலஜ்மெண்ட் இவர் அனுப்பியிருக்காரு. அடுத்தது டெஸ்ட் 2 கிளைண்ட்லேருந்து இந்த சர்வருக்கு வந்திருக்கு, சர்வர் அக்னாலஜ்மெண்ட் ரிப்ளை அனுப்புகிறாரு. இந்த மாதிரி ஒரு மெசேஜுக்குமே இவர் அக்னாலஜ்மெண்ட் அனுப்பணும் அப்படின்றது ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோக்கால் ரூல். அதான் நம்ம அச்சீவ் பண்ணி முடிக்கிறோம். இதுதான் ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோக்கால் சர்வர் சைடு அண்டு முதல்ல பார்த்த கிளைண்ட் சைடு. அந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட், அவுட்புட்டோட ஒர்க்கிங் சீக்வன்ஸு அண்ட் ப்ரோக்ராம் லைன்ஸோட மீனிங்ஸ். தேங்க்யூ.